வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. மகான்கள் தரிசனம், விருதுகள், அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தெய்வ மார்க்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்ப்பது, வியாபாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிப்பது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கை, புதிய முயற்சிகள் அனுகூலம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, அத்தனை சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படுவது, பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தை பெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறுவது, தொழில் ரீதியாக நம்பிக்கை ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, பழைய கடன்கள் பைசல் செய்வது, மன அழுத்தங்கள் தீர்வது, துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் மனமிட்டு பேசிக்கொள்வது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், புதிய அறிமுகங்களில் கோபப்படாமல் இருப்பது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தர்க்கங்கள் கூடாமல் இருப்பது, குடும்பத்தாருடன் பயணங்கள் மேற்கொள்வது, மனதுக்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்துக்கு செல்வது, மனதுக்கு பிடித்த இடத்தில் ஓய்வுக்கு போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, எடுத்த காரியத்தில் டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது, பழைய கடன்களை பைசல் ஆவது, புதிய முயற்சிகளுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, தடைகளும் மன அழுத்த குழப்பங்களும் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நம்பிக்கை ஏற்படுவது, இழுபறியாக இந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக நாளையிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு வெற்றி ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். மகான்கள் தரிசனம், தெய்வ வழிபாடு தரிசனங்கள், குடும்பத்தாருடன் பிரிந்து தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உறவு முறையில் ஏற்றங்கள் காணப்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்தோஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தைகள் கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ பதட்டமோ ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலை தீர்த்து கொடுப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, வெளியிடம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் காணப்படுவது, சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, ப்ரமோஷன் தடைகள் தீர்வதெல்லாம் ஆனந்தமே. மீண்டும் நாளை யோகம் நிலை யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.